வணக்கம், நான் உங்கள் வலசவாதியார். வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்கிறதில்ல, ஆனால் செய்கிறத வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னு ஷிவ் கேரா சொல்கிறார். தஞ்சாவூர் மறை மாவட்டம் மணமேல்குடி பங்கில் இருக்கக்கூடிய தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் இறை மக்களை பக்தியில் வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசமாகவே யோசித்து அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தை செஞ்சுட்டு வர்றாங்க. அக்டோபர் மாதம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பொறுத்தவரையில் ஜெபமாலை வணக்க மாதம். அதனால் மரியாளை வேண்டி மரியாள் வழியாக இறைவனை வேண்டுறதுக்காக அந்த ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து வேண்டுறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய மரபு வழக்கம். அந்த வகையில் அக்டோபர் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் 24 குழந்தைங்க அப்படியே மாதா மாதிரியே மரியன்னை மாதிரி தத்ரூபமாக வேடமிட்டு பவனியாக கோயிலுக்குள்ளே வந்தாங்க. மரியன்னையை பொறுத்தவரையில் நிறைய மாதிரியான ஃபார்ம்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது ஆரோக்கிய அன்னை, லூர்து அன்னை, சகாய அன்னை, வியாகுல அன்னை, இப்படி நிறைய அன்னை உண்டு. அந்த மாதிரி எல்லாம் தங்களை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைங்க பவனியாக வந்தாங்க. இந்த பவனி, அதை தொடர்ந்த திருப்பலி அப்படிங்கிறது அந்த மாதத்தில் நடந்த வழிபாடுகளுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். மணமேல்குடி பங்குக்கு உட்பட்ட அந்தோனியார்புரம், உஸ்லாங்காடு, பத்தக்காடு, மணமேல்குடி, இது எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக அன்பியங்கள் உண்டு. இந்த அன்பியங்களில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஜெபமாலை ஜெபிச்சு அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதா சுரூபத்தை கையில் ஏந்திட்டு போவாங்க. ஒரு ரிலே மாதிரி. இன்னைக்கு ஒருத்தர் வீட்டில் அந்த மாதா சுரூபம் இருக்கும். அடுத்த நாள் அங்கேருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஆலயத்துக்கு, தேவாலயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்படி அந்த மாதம் முழுவதுமே நடந்த ஜெபத்துடைய ஒரு உச்சக்கட்டமாக இந்த ஒரு பவனி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டியாக நிறைய மாதாக்கள் வந்த மாதிரி இருந்தது. இந்த மழலைகள் முகத்தில் மாதாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். திருப்பலியுமே ரொம்பவே அர்த்தமுள்ளதாக இருந்துச்சு. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.